அன்பிற்கு இனியவர்களே, தவக்காலத்தின் 4ஆம் நாள் சிந்தனையாக ஜெபம் என்ற மைய சிந்தனையில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த காணொளி பதிவை முதலாக பார்க்கின்றவர்கள், எனது சேனலுக்கு முதலாக வருகின்றவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அன்பிற்கு இனியவர்களே, தவக்காலத்தில் முதன்மையாக இந்த ஜெபத்தையும் நோன்பையும் பிறரன்பு செயல்களையும் நாம் முதன்மைப்படுத்துவது வழக்கம். எனவே இந்த ஜெபத்தை குறித்த சில விளக்கங்களை, சில பார்வைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பொதுவாக ஒரு ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஜெபத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒரு மனிதன் தான் வழிபடுகின்ற கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற போது அந்த கடவுளுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள உறவு வலுப்படுத்தப்படுகிறது. அந்த உறவின் நிமித்தமாக கடவுள் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும், அது தன் வாழ்வில் உடைய வெளி தேவைகளாக, புற தேவைகளாக இருக்கலாம், அல்லது அகத்தேவைகள், தனது உள்ளத்தில், இருதயத்தில், ஆன்மாவில் உள்ள தேவைகளை கடவுள் அவனுக்கு வழங்குகிறார். இந்த ஜெபம் ஒரு மனிதனை நிலைநிறுத்துகின்றது, ஒரு மனிதனை நிலைநாட்டுகின்றது. அவனை அது செதுக்குகின்ற ஒரு சிற்பியை போன்று இந்த ஜெபம் கடவுளால் நம் மனிதருக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபங்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விவிலிய பின்னணியோடு பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, எனது உரைகளில் அதிகமாக விவிலிய வார்த்தைகள் வரும். எனவே அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். விவிலிய வார்த்தைகளோடு நாம் பயணிப்பதுதான் நம் அனைவருக்குமே முதன்மையானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஜெபம் என்பது நம்பிக்கையோடு கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையிலேயே, நம்பிக்கையோடு இறைவிட வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவர், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார், அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் என்று தூய யாக்கோபு நமக்கு விளக்குகிறார். அப்படி என்றால் நாம் செய்கின்ற ஜெபங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு கூடிய ஜெபங்களாகவே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 21:22 சொல்வார், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே நாம் ஜெபிக்கின்ற போது இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். பொதுவாக சொல்வார்கள், எல்லோரும் மழைக்காக ஜெபிக்க ஒரு இடத்தில் கூடுவதற்காக நடந்து கொண்டிருந்த போது ஒரு குழந்தை மட்டும் தனது கரத்திலே ஒரு குடையை கொண்டு சென்றது. ஏனென்று கேட்டபோது, நான் மழைக்காக ஜெபிக்க செல்கிறோம், மழை பெய்யுமே, மழை பெய்கின்ற போது நான் நனைந்து விடுவேன் என்று அந்த குழந்தை அந்த ஜெபத்தின் வழியாக மழை பெய்யும் என்று நம்பியது போல, நாம் ஜெபிக்கின்ற எல்லா ஜெபத்திலும் நமது நம்பிக்கை முதன்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஜெபங்கள் எப்போதுமே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் ஒரு கருத்து இருக்க வேண்டும். அது வேண்டுதல் ஜெபமாக இருக்கலாம், நன்றியின் ஜெபமாக இருக்கலாம், புகழ்ச்சியின் ஜெபமாக இருக்கலாம். எல்லா ஜெபத்திலும் ஒரு நோக்கத்தை நாம் முன்வைக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, நம் அனைவருக்குமே முதன்மையாக இருக்கிற நோக்கத்தின் ஜெபமாக யாக்கோபு புத்தகம் 5:17-18 தூய யாக்கோபு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு இறைவாக்கினரை முன்குறித்து காட்டுகிறார். யார் அவர்? எலியா நம்மை போன்று எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவிட வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவிட வேண்டினார், வானம் பொழித்தது என்று யாக்கோபு புத்தகம் 5:17-18 கூறுவது போல, இந்த எலியா இறைவாக்கினர் ஒரு நோக்கத்திற்காக ஜெபிக்கிறார். மழை வேண்டாம், மழை வேண்டும் என்று ஜெபித்த போது இந்த உலகில் மழை பெய்தது, மழை நின்றது. இதைத்தான் 1 அரசர்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நமது ஜெபங்களில் நாம் எந்த நோக்கத்தை முன்னிறுத்துகிறோம்? சுயநல நோக்கத்தோடு நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற முதன்மையான எண்ணங்களை வைக்காமல் பொது நலத்தோடு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஜெபிக்கின்ற போது விழிப்போடு ஜெபிக்க வேண்டும். முழித்திருந்துதான் ஜெபிப்போம், சத்தம் போட்டுதான் ஜெபிப்போம். ஆனால் நாம், நமது இதயமும் கடவுளுக்காக விழித்திருக்காது. கடமைக்காக நாம் ஜெபிக்கின்ற ஜெபமாக இருக்கக்கூடாது. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 26:41 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார், உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிட வேண்டுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே நாம் ஜெபிக்கின்ற போது நமது ஜெபங்கள் எல்லாம் விழிப்போடு கூடிய ஜெபமாக இருக்கும். கொலோசியர் புத்தகம் 4:2 சொல்லும், தொடர்ந்து இறைவனிட வேண்டுங்கள்,
விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் என்று சொல்லப்படுவது போல தூய பவுல் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் விழிப்போடு ஏற்று விழிப்போடு ஜெபிக்க முயற்சிப்போம். நான்காவதாக, நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கண்ணீர் சிந்தி ஜெபிப்பது என்பது ஒரு புலம்பலாக அல்லது கோழைகளுடைய ஜெபமாக பார்க்கப்படுகின்ற இந்த காலத்திலே நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு கடவுளுடைய திருப்பாதத்தில் மன்றாடி எல்லோருக்கும் ஆற்றலும் சக்தியும் தங்கள் வாழ்வின் தேவைகளும் நிவர்த்தி செய்யப்பட்டது என்பதுதான் உண்மை. ஆண்டவர்கள் அன்பிற்கினியவர்களே, திருவிவிலியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து மனிதத்தன்மையோடு வாழ்ந்தபோது எபிரேயர் புத்தகம் 5:7 மிக அழகாக சொல்கிறார். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில், அதாவது இயேசு இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அதாவது இயேசு கிறிஸ்து அவரோடு இணைந்து ஜெபிக்கின்ற போது அவர் வருந்தி புலம்பி கண்ணீர் சிந்தி ஜெபித்தார் என்பதை நமக்கு இந்த இறைவசனம் குறித்து காட்டுகிறது. அதே போன்றுதான் எசேக்கியா அரசர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். ஆண்டவரே, நான் எப்படியெல்லாம் இருந்தேன் என்று அந்த எசேக்கியா 2 அரசர்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3 மற்றும் 5 ஆகிய இறைவார்த்தைகளிலே எசேக்கியா இறைவாக்கினர் மன்றாடுகிறார். மன்றாடிய உடனே எசேக்கியா இறைவாக்கினுடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. அது இவ்வாறு வருகிறது: ஆண்டவரே, நான் எப்படி திருமுற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதை செய்தேன் என்பதை நினைவு கூர்ந்தருள் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேண்டுதலுக்கு நிறைவான பதிலை 20ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலேயே அவருக்கு பதில் கொடுக்கப்படுகிறது. உன் கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. 1 சாமுவேல் 1:10 அன்னா கண்ணீரோடு ஆலயத்திலே அழுதார். அழுதபோது அவருடைய அந்த அழுகையின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கூர்ந்தார். அதைத்தான் 1 சாமுவேல் 1:10 நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்தில் எல்லோரும் ஜெபம் செய்வோம், ஜெபமாலை செல்வோம், சிலுவை பாதை செய்வோம் என பல்வேறு ஜெப முயற்சிகளை மேற்கொண்டாலும் உண்மையில் அதில் 4 காரணிகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உண்மையிலே நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமா? நாம் நம்பிக்கையோடு ஜெபித்தோமே என்றால் அந்த வானமும் பிளந்து கடவுளுடைய ஆசீர் நம்மை வந்து அடையும். பல நேரங்களிலே நாம் அவநம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். சில நாட்களில் கிடைக்கவில்லை என்றால் நாம் பல நேரங்களிலே கடவுளிடம் திரும்பி வந்து மன்றாடுவதில்லை. இரண்டாவதாக, நோக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். நோக்கத்தோடு ஜெபிப்பது என்பது பல நேரங்களிலே, குறிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும் சுயநல நோக்கத்தோடு ஜெபிக்கின்றோம். எனக்குத்தான் கிடைக்க வேண்டும், என் குடும்பத்துக்குத்தான் கிடைக்க வேண்டும், என் பிள்ளைக்குத்தான் கிடைக்க வேண்டும். அப்படி அல்ல. ஜெபம் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற மனநிலையோடு ஜெபிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, நாம் விழிப்போடு ஜெபிக்க வேண்டும். நாம் பல நேரங்களிலேயே உறங்கிய மனிதர்களாக, கண்கள் விழித்திருக்கின்றன, ஆனால் ஆன்மா உறங்குவதாக இருக்கிறது. எனவே விழிப்போடு ஜெபிப்போம். நான்காவதாக, கண்ணீர் சிந்தி அழுது புலம்பி ஆண்டவரை நோக்கி மன்றாடிய பல்வேறு மனிதர்களைப் போல நாமும் மன்றாடுவோம். கடவுள் நம் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார். அவர் கேட்டு கொண்டிருக்கிறார், பதில் தர காத்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமே. அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தவக்காலத்தில் முன்னெடுக்கின்ற ஜெப முயற்சிகளை ஆசீர்வதியும். நம்பிக்கையோடும் நோக்கத்தோடும் விழிப்போடும் எல்லா காலத்திலும் அழுது புலம்பி கண்ணீரோடும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபங்களுக்கு, எங்கள் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து பதில் தருவீராக. ஆமேன்.